ஹல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபை நம் அனைவருடன் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நல்ல நாள். ஹல்லேலூயா. நம்ம இந்தியாவில் பல கோணங்களில் இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த நாளுக்கு பலவித பெயர்கள் சூட்டப்பட்டது. ஹல்லேலூயா. சிலர் சொல்லியாங்க துக்க வெள்ளின்னு, சிலர் சொல்லியாங்க பெரிய வெள்ளின்னு, சிலர் சொல்லியாங்க புனித வெள்ளின்னு. ஆனால் தேவனை அறிந்தவன் சொன்னார் குட் ஃப்ரைடே. ஹல்லேலூயா. இந்த நாள் நல்ல நாள். இதனால தான் பாருங்க, நிறைய பேர் இன்னைக்கு வந்துகிட்டு இன்னைக்கெல்லாம் இப்ப எல்லாம் மயக்க நிலைமையில தான் இருக்கும். என் ஆண்டவரை சிலுவையில் அடிச்சுட்டாங்க, சிலுவையில் கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவ நம்முடைய ஆண்டவரை சிலுவையில் அடிச்சுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு குடிச்சு போதை லகரிக்க மேல மயக்கத்துல இருப்பவர்களும் உண்டு. ஹல்லேலூயா. அதே இது இன்னைக்கு முடிந்து இனி நேற்றுக்கிழமை ஆயிட்டுன்னா நம்முடைய ஆண்டவர் உயிர் திறந்துட்டார் சந்தோஷத்துல குடிச்சு மயங்கி இருப்பவர்களும் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு குடிச்சு மயக்கத்துல இருப்பவனும் உண்டு. ஆண்டவர் உயிர் தெழுத்தாங்க சந்தோஷத்துல குடிச்சு பெண்டாட்டி மனைவி பிள்ளைகள் அம்மா அப்பா குடும்பத்தை குறித்து கசனையில வியாபிச்சதை கூட தின்ன முடியாதபடிக்கு அடிச்சு உடச்சிக்கிட்டு மயங்கி கிடப்பவர்களும் உண்டு. ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள். இந்த நாள் பரிசுத்தமான நாள், நம்மை பரிசுத்தமாக்கின நாள். அதனால்தான் குட் ஃப்ரைடே என்று அழைக்கப்படுகிறது இன்றைய தினம். வருஷத்தில் இவ்வளவு நாள் இருந்தும் பிரதானமா ஒரு நல்ல நாள் என்று சொல்வது வருஷத்தில் இந்த நாளைத்தான். ஆனால் இதை புரியாதவர்களாய் துக்கமாக கொண்டாடுகிறார்கள். ஹல்லேலூயா. துக்கத்தோடு அதை அனுசரிக்கிறார்கள். கர்த்தரை அடித்தார்கள், கொண்டார்கள் அப்படி என்று. கர்த்தர் நம்முடைய இதனால் தான் பாருங்க துக்க வெள்ளி என்று சொல்லிக்கிட்டு நிறைய இன்னைக்கு பாருங்க இந்த 40 நாள் 2 நாட்கள் என்று சொல்லி கஞ்சி மாத்திரம் தான் குடிச்சு அது அவர்களை பரிசுத்தமாக்காது. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தினபடினால் உங்களையும் என்னையும் அவர் பரிசுத்தமாக்கி இந்த இடத்தில் நிலைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மாம்சம் ருசிக்கிறது இல்லை, வேற ஒன்றும் சாப்பிடுகிறது இல்லை. நான் இது முடிஞ்சிட்டா அதுக்கு பிறகு மரம்போன வாழ்க்கை. ஹல்லேலூயா. அதை கர்த்தர் விரும்பவில்லை. இதனால் தான் கர்த்தரை அறிந்தவர்கள் இந்த நாளை சந்தோஷமாகத்தான் அனுசரிக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதனால் கிறிஸ்து பிறப்பு என்று கிறிஸ்துமஸையும் அநேகர் வந்துகிட்டு ரொம்ப பிரதானமாய் கொண்டாட மாட்டார்கள். தேவனை அறிந்த சனம். ஏனென்றால் எனக்காக அவர் மரிப்பதற்காக பிறந்திருக்கிறார், எனக்காக என்னுடைய அக்கிரமங்களை அவருடைய சரீரத்திலே சுமக்கும்படி அவர் பிறந்திருக்கிறார் இந்த நாள் என்று சொல்லி அதையும் அவர்கள் சந்தோஷமாக எண்ணாதவர்களும் இருக்கிறார்கள். கர்த்தரை அறிந்தவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த பாக்கியமான நாள் இந்த நாள். ஹல்லேலூயா. அதில் நாம் களி கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அடியனுக்கு தரப்பட்ட 5வது வார்த்தை. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் 19:28. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்திச்சோம். வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாது இருக்கிறீங்களே என் பரலோக பிதாவே, துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவரே, மனித குலத்தின் பாவத்தை நீர் சுமந்த தீர்த்த இந்த நாளை நாங்கள் ஆண்டவரே நினைவு கூர்ந்து எங்களுக்காக நீர்பட்ட பாடுகளும் எங்களுக்காக நீர் ஏங்கி தவித்து நின்ற காரியங்களை நாங்கள் ஆண்டவரே அப்பா நீர் சிலுவையிலிருந்து பேசின 7 வார்த்தைகளை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதைகளை நாங்கள் அப்பா வேதத்தினூடாய் ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே விளக்கங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார். தயவருக்காய் சோத்திரம். ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரும் வந்து அமருகிறதற்காய் சோத்திரம். எங்கள் இருதயங்களை நீர் கொழுந்து விட்டு எரிய செய்கிறதற்காக உமக்கு சோத்திரம். அப்பா நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆவியானுடைய கருத்துல தருகிறேன். அடியனை மறைத்து சிலுவை நிலையிலே நீர்ந்து பேசும்படி ஆட்சேபிக்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. பொழுது வேத வாக்கியம் நிறைவேற ஹல்லேலூயா நான் தாகமாய் இருக்கிறேன். தாகம். அன்றைக்கும் நான் என்ன சொன்னதை போல துக்க வெள்ளி கஷ்டமான நாள்னு சொல்லியதை போல அன்றைக்கும் அந்த இடத்தில் இருந்தவர்கள் அப்படி புரிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. நான் தாகமாய் இருக்கிறேன் என்று. ஆனால் அந்த இடத்தில் அழகாய் கோடிட்டு வேதம் நமக்கு காட்டி தருகிறது. வேத வாக்கியங்கள் நிறைவேற நான் தாகமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. காடியை கொண்டு கொடுத்தார்கள். காடி நம்முடைய வேதத்தில் அழகாச்சோ கடற்காளானை காடியிலே துவைத்து, கடற்காளான் என்றால் ஸ்வச் பஞ்சு.
அல்லையா அந்த வெளிநாட்டுல எல்லாம் பார்த்தா குஷே அல்லது பெட்டு நம்ம படிக்கிறது இது எல்லாமே பஞ்சாக தான் இருக்கும், ஸ்பாஞ்ச். அதை நாங்க கொத்த வேலை செய்யறதுக்கும் அதை பயன்படுத்தும். அதுல வந்து அதை முக்கியம் செஞ்சுன்னா இப்போ ஒரு சின்ன ஒரு கப்பளவு உள்ள ஒரு ஸ்பாஞ்சை அந்த தண்ணியில முக்க அந்த தண்ணியாவது அந்த ஸ்பாஞ்ச் என்ன செய்யறோம், உறிஞ்சிடும். இதைத்தான் அவங்க என்ன காடி என்பது திராட்சை ரசம், பழைய திராட்சை ரசம், புளித்த திராட்சை ரசம். அதில் இருந்து ஒரு இந்த மதுபான லெகரி அவர்களுக்கு அதில் இருக்கும். இது சிலுவையில் அறையப்படுகிறது, இது கொடுக்கிற வழக்கம். ஏனென்றால் இந்த வேதனை தெரியாமல் கொஞ்சம் மறைப்பதற்காக. ஹல்லேலூயா. அப்பொழுது இதை அதைதான் நம்முடைய வேதத்தில் சொல்லி கடற்காலில் காடியில் துவைத்து ஹல்லேலூயா கோலில் மாட்டி யூசுப் தண்டனை அவருக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கடற்காலம் தெரியல. ஹல்லேலூயா. ஸ்பாஞ்சில முக்கியவர் என்ன செய்றாரு, கொடுக்கிறாங்க அவருடைய வாயின் இடத்தில் நீட்டி. ஹல்லேலூயா. அப்ப அத நினைச்சிட்டாங்க ஆண்டவர் தாகமா இருக்கார் அப்படின்னு நினைச்சிருவோம். வேதனை நீங்க கொஞ்சம் சமாதானமா இருக்கட்டும் சொல்லிட்டு என்ன செய்யாங்க, துவைத்து காடியை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அந்த தாகத்தை குறித்தாங்க அவர் சொல்லவில்லை. வேத வாக்கியம் நிறைவேற நான் தாகமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் என்னை அனுப்பினுடைய பிதாவை சித்தம் செய்து அவருடைய கிரியைகளை நிறைவேற்றுவது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு அங்கே மாமிச தாகம் அங்கு வரவில்லை. ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளை நான் ரட்சிப்பதற்காக என்ன இருக்கிறது, என்னால் இன்னும் என்ன செய்ய வேண்டும், நான் இன்னும் என்ன நிறைவேற்ற வேண்டும், அதைத்தான் அவர் தாகம் கொள்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அவருக்கு என்ன தாகம்? நாம் காணியாட்சிக்கு புறம்பாக இருந்தோம். ஹல்லேலூயா. நாம் தேவனற்றவர்களாக இருந்தோம். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய சன்னிதியில் சேரக்கூடாதவர்களாக இருந்தோம். இதை எல்லாவற்றையும் அவர் செய்து நிறைவேற்ற இதுதான் தாகம். நான் என்ன செய்ய வேண்டும், இன்னும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இவர்களுக்காக என் பிள்ளைகளை என் அண்டையிலே சேர்ப்பதற்கு நான் இன்னும் செய்வதற்கு ஏதாவது இருக்கிறதா, இதைத்தான் அவருக்கு தாகமாய் கண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சமாரியா ஸ்ரீனிடத்தில் போகிறார். தாகத்தில் எனக்கு தாய் என்று கேட்க அவர் அந்த இடத்துல ஒரு நம்முடைய சரீரத்தில் இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு தாகமா இருந்த பிற்பாடும் கூட அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு தாகத்திற்கு தா. ஹல்லேலூயா. தாகத்துக்கு தாய் என்று கேட்ட போது அவர் நீ என்னை யார் என்னார் என்று நீ அறிந்திருந்தால் நீயே என்னிடத்தில் கேட்டிருப்பாய். ஹல்லேலூயா. நீ தாகத்தை தாழ்வு நீயே என்னிடத்தில் கேட்டிருப்பாய். அப்பொழுது நீ ஆண்டவரே, நான் ஒரு காலம் நான் இங்கே வந்து இந்த கிடத்துல இருந்து காலத்துல இருந்து நான் மோண்டு இன்னும் போய் நான் கஷ்டப்பட்டு குடிக்காதபடி ஒரு காலம் தாகம் வராதபடி நீர் எனக்கு தாகத்திற்கு தாரும் என்று கேட்டபோது நீங்கள் புருஷனையும் கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லி. ஹல்லேலூயா. தாகம் ஆண்டவருக்கு இருந்திருந்தால் அந்த இடத்தில் அவர் தாகத்தை தீர்த்து விட்டு சமையல ஸ்திரியை ஒரு புருஷனை அழைத்து வா என்று சொல்லி இருப்பார். அப்படி அவர் அங்கே சொல்லவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, பசியால் தான் இருக்கிறார்கள். சீசர்கள் போஜன பதார்த்தங்களை வாங்கும்படி ஊருக்கு புறம்பே சென்றுகிட்டு தான் வருகிறார்கள். ஹல்லேலூயா. தாகத்தால் தான் இருக்கிறார், சோர்ந்து தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவருக்கு அந்த தாகம் அவருக்கு அது பெருசாக தெரியவில்லை. அதைத்தான் அவர் சொல்லுகிறார் என்போம். ஹல்லேலூயா. நீங்கள் மாயா நான் ஒரு சீசனம் பாக்கியா இவருக்கு வேற ஏதாவது போஜனம் கொண்டு கொடுத்திருப்பாங்களோ, இவர் சாப்பிட்டு இருப்பாரோ, அதைத்தான் நீங்கள் அறியாத இனி ஒரு போஜனம் எனக்கு கொண்டு பிதா என்னை அனுப்பிய பிதாவின் சித்தத்தை செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. என்னுடைய போஜனம் அவருடைய தாகம் என்னது, நீங்களும் நானும் அவரை அறிய வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் நானும் அவரை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று அவர் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. மாம்சத்தில் பெருமை பாராட்டி கொண்டு கர்த்தரை கர்த்தாவே என்று சொல்லி நான் சொல்லிய வசனங்களை நீங்கள் கைக்கொள்ளாமல் போயது என்ன? ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். நமக்கும் ஒரு போஜனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற போஜனம் நீங்களும் நானும் அதை நிறைவேற்ற வேண்டும். அப்போதான் நீங்கள் நம்முடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை அடித்துட்டாங்க, இனி 2 நாள் கழிச்சுட்டா வயசு உயிர்த்தெழுந்துட்டார். ஹல்லேலூயா. அதை கொண்டாடுவோம். புது துணி எடுக்கிறது, நல்ல இறைச்சி நமக்கு இன்னைக்கு வேணுமா இறைச்சி சாப்பிடுங்க, கஞ்சி தான் குடிக்கணும்னு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அதிலே தான் கர்த்தர் தாகமா இருக்கிறார். உங்களை என்னை மீட்பதற்காக அவர் சிலுவையிலே செய்து முடித்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அப்படி ஆவியை ஒப்புவித்த போதுதான் திரைச்சீலை மேலிருந்து 2 ஆக கிழிந்தது. அதனால் தான் நீங்கள் நான் இந்த இடத்தில் வந்திருக்கிறோம், கிருபாசன தண்டில் சேர்ப்பதற்கு. அதைத்தான் அவர் பார்க்கிறார். இன்னும் தாகம் அவருக்கு. ஹல்லேலூயா. தாகமா இருக்கிறேன். நினைச்சுட்டா கோயில மாட்டி கடற்கால கொடுத்துட்டாங்க. அவங்க நினைச்சாங்க மாம்சத்தில் தாகமா இருக்கிறேன். என் தேவனுக்கு அப்படி மாம்சத்தில் தாகம் வராதுங்க. ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் வராது. ஹல்லேலூயா. அவர் குடிக்கிற தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு காலம் தாகம் வராது. அவருக்கே தாகம், அவருக்கா தாகம்.
ஆத்துமாக்களை குறித்த தாகம், அவருடைய பிள்ளைகளை குறித்த தாகம். ஹல்லேலூயா. நம்முடைய ஒரு பிள்ளை கீழ்ப்படிந்து கேட்டு நம்முடைய செல்லு கேட்காமல் ஆண்டவருக்கு பிரியமே அல்லது நமக்கு எவ்வளவு தாகம் இருக்கிறது. ஆண்டவரே ரட்சியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு ஆள் குடித்து வரைத்து, நம்முடைய சகோதரனோ நம்ம அக்கம் பக்கத்துல ஒரு ஆள் குடித்து வரைத்து தேவனற்று நடக்கும்போது நமக்கு எவ்வளவு நாம் பரிதவிக்கிறோம். ஆண்டவரே இந்த குடும்பத்தை ரட்சி, இந்த ஜனத்தை ரட்சி. வேற தாகம். இதைத்தான் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையில் உண்டான தாகம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 40 நாள் அவர் 40 நாள் உண்ணாமலும் குடியாமலும் புசியாமலும் இருந்த தேவன். ஹல்லேலூயா. அதை குறித்து ஒன்றும் அவருக்கு கவலை இல்லை. என் ஜனம், என்னுடைய பிள்ளைகள் ஆதியிலே பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்று போனார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 55:1 வாசிக்க வேண்டாம். தாகமா இருக்கிறவர்களே தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே வாங்கி இதை பானம் பண்ணுங்கள் இலவசமாய். அவர்தான் தாகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்தான் தாகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க சிம்சோனை பாருங்க. சிம்சோன் கேட்கிறான், ஆண்டவரே இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை அடியோடைய கைகளினாலே நீர் கட்டளையிட்டு இருக்க, நான் தாகத்தினாலே மடிந்து நான் விருத்தாசேதன விழாவின் மத்தியில் நான் சாகுவதற்கு என்றா இருக்குமோ? ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் பிளக்க பண்ணினார். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். நீர்கள் புறப்பட்டு வந்தது. அவன் குடித்தான், தாகம் கண்டவர் ஜீவனானது புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. ஜீவன் அவர்களுக்கு புறப்படு, ஜீவ நதியை புறப்பட்டு தேவனுக்கா தாகம்? ஜீவ தண்ணீரை தருவதற்கா தாகம்? இல்லைங்க. உங்களையும் என்னும் தவற விட்டதுனால தான் அவருக்கு தாகம். உங்களையும் என்னும் தவற விட்டதுனால தான் அவருக்கு தாகம். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டார். சமாரிய ஸ்திரீ போய் சொல்லுகிறார், ஊரெங்கும் போய் சொல்லுகிறார், அவருடைய தாகத்தை தணித்தார். நான் இன்றைக்கு உண்மையிலே நான் வருத்தத்தோடு சொல்லுகிறேன். முதலாவது எனக்கும் வாழ்க்கையில் இந்த அனுபவம் உண்டாகுது. யாரை கண்டு சுவிசேஷம் சொல்லுவது, நான் ஆண்டவரை இதை வரும்போது ஆண்டவர் சமூகத்தில் உண்மையை சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதை பேசுவதற்கு நான் தகுதி இல்லை ஆண்டவர். இப்பொழுது நான் அநேகமாய் சொல்லுகிறது உண்டு, இருந்தாலும் ஆரம்பத்தில் சொன்னதை போல் நான் சுவிசேஷம் சொல்லுவது குறைவு. ஹல்லேலூயா. அவர் நாம் ஆண்டவர் இதைத்தான் நமக்கு தாகமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் தான் சங்கீதக்காரர் சொல்றார் பாருங்க, மானானது நீனுடைய வாஞ்சித்து கதறுகிற தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப சங்கீதக்காரருக்கு ஒரு ஆசை, அவன் குறிப்பிட்டு மானானது நீனுடைய வாஞ்சித்து கதறுகிறது என்பவர். தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. ஹல்லேலூயா. நீங்களும் நம்மளும் கர்த்தரில் தாகம் கொள்ள வேண்டும் தான் அவருடைய விருப்பம், அவருடைய ஏக்கம். ஹல்லேலூயா. இதை பாருங்கள். நாம் கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய அன்பையும் ருசி பார்த்து தேவனுடைய நீதியை நாம் நிறைவேற்றாமல் போனால் நம்மை எல்லா மனிதரை பார்க்க நம்ம தான் பரிதவிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. அவர் அதுக்கு தாங்க சிலுவையில ஏங்கி நின்றார். என் பிள்ளைகளை எப்படி நான் கட்டி சேர்ப்பேன்? ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை நான் எப்படி நான் ஒருவனைப்பேன்? ஹல்லேலூயா. அதனால் தான் அவர் சொல்லுகிறார் பாருங்க, கொலோசியர் அது ஒண்ணே வாசிச்சிருக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். நமக்கு எதிரிடையாகும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இந்த கையெழுத்தை குறைத்து அது நம் நடுவில் அதை எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து அதை சிலுவையிலே வாசிங்க. கொலோசியர் 2:14. கொலோசியர் 2:14. அதை நடுவாக எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அர்த்தம் புரியுதா? அது என்ன தாகம்? ஹல்லேலூயா. ஊசா அன்றைக்கு உடன்படிக்கை பற்றி கால வண்டியில வரும்போது உடன்படிக்கை பற்றி மறியதே தொட போனார். கர்த்தர் அடித்தார். ஏன்? ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லும், நமக்கு கட்டளைகளால் நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து. ஹல்லேலூயா. ஏன்னா ஒருத்தரும் தொட முடியாது நியாய பிரமாணத்தை. ஹல்லேலூயா. ஆசாரிய ஊழியம் யாரும் செய்ய முடியாது. இன்னைக்கு உங்களை மெனியும் ஆசாரியராக லேவியராக கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். இதான் அவருடைய தாகம். ஹல்லேலூயா. இதை சிலுவையில் அவர் செய்து முடித்தார். அதைத்தான் அவர் தாகம், நான் இன்னும் என்ன செய்ய வேண்டும் என் பிள்ளைகளுக்காக? ஹல்லேலூயா. நான் இன்னும் எதை நான் நிறைவேற்ற
வாசிக்கலாம். வாசிங்க கொலோசியர் 2:14. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளையால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குறைத்து. எப்படி கையெழுத்து இருந்தது? லேவியரை தவிர ஒருவனும் என்ன செய்யக்கூடாது? வேத பிரமாணத்தை எடுக்க கூடாது, வேத பிரமாணத்தை வாசிக்க கூடாது. அப்படியே ஒரு ஆள் நீங்களும் நானும் வாசிக்க விருப்பப்பட்டால் லேவியரிடத்தில் போய் ஒரு பிரதியை வாங்கி அதை வீட்டிலிருந்து நாள்தோறும் வாசிக்க வேண்டும். இன்றைக்கு கிருபாசனத்தில் வந்து நிற்பதற்கு பாக்கியம் என் தேவனாகிய கர்த்தர் சிலுவையில் தந்த பாக்கியம். காணியாட்சிக்கு புறம்பா இருந்தவர்கள் தேவனற்றவர்களாக இருந்த நமக்கு தந்திருக்கிறார் என்றால் தேவனை குறித்து பேச இன்றைக்கு அதிகாரம் லேவியராக ஆசிரியர் தெரிந்து வைக்கிறார். அவர் சிலுவையிலே தியாகம் பண்ணபடி அவர் தாகித்தார். என் பிள்ளைகள் இன்றைக்கு பாருங்க, உலகம் எங்கிலும் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரிந்தவர், படித்தவர்களும் படிக்காதவர்களும் கர்த்தர் கிருபையினால் ஆசாரிகளை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய தாகமாயிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்றால் நான் செய்கிறேன். ஆனால் நீருடைய வாஞ்சித்து கதறுகிற தேவனே, என் ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறது. இந்த வாஞ்சை நம்முடைய வாஞ்சியம் அவரை நோக்கி நாம் வாஞ்சை நம்ம கதறுகிறதா இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் இதை நிறைவேற்ற நீர் ஆசையா இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த தாகம் எனக்குள் உண்டாக்க என் தேவன் கிருபை செய்வீராக என்று நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நீதி நிறைவேற்றாத பிள்ளைகள் பாருங்க, அபிஷேகம் பெற்று கூட கர்த்தருடைய நீதியை ஞானஸ்நானம் எடுக்காத இருக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு. ஹல்லேலூயா. கொஞ்சம் தள்ளி போற ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், அந்த ஆகத்தை எனக்குள்ளே தாரும் ஆண்டவரே. எப்படியாவது நான் ஞானஸ்நானத்தை எடுக்க வேண்டும், எப்படியாவது நான் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட வேண்டும், எப்படியாவது நான் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பங்காளியாக மாற வேண்டும் ஒரு ஆகத்தை விருப்பத்தை ஆண்டவர் என்னை இடத்தை ஊற்று. அதைத்தான் அவர் தாகித்திருந்தார். அந்த தாகத்தை நீங்களும் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை அடைக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சிறுவேந்தில் பேசுற 5வது வார்த்தை ஆண்டவரே, தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிறேன் ஆண்டவரே. மாம்சத்தில் சரீரத்தில் வந்திருந்த தாகத்தை நீர் சொல்லவில்லை அப்பா. என் சரங்கள் காகநீர் பரிதவித்த தேவன். நினைவே பட்டணத்தில் அப்பா 120,000 பேர் காகநீர் பரிதவித்த தேவன். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த 120,000 பேருக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்று சொல்லி நீ பரிதவித்த தேவனாக இருக்கிறேன். எங்களுக்காக நீர் பரிதவித்தீர் சிலுவையில் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் தாகம் கொண்டு ஏங்கியது நீர் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, நாங்களும் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய தாகத்தை உம்முடைய விருப்பத்தையும் நாங்கள் அறிந்தவர்களாய், உம்முடைய தாகத்தை நாங்கள் சமர ஸ்திரியை போல் ஆண்டவரே அப்பா, நாங்கள் கொண்ட இன்பத்தையும் நாங்கள் பெற்ற அன்பையும் என் தேவனே பிறருக்கு சொல்ல நீர் எங்களை அதிகாரப்படுத்தும். அப்படிப்பட்ட தாகத்தின் ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து எண்ணி கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் பண்ணுகிறவரே, எங்களை உருவாக்கும் ஆண்டவரே, எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை செலுகிறவா எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நிரூபிக்கிறவர்களாக எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. உம்மையில் இருந்த தாகத்தை நாங்கள் சுமக்கிறவர்களாக எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. உம்மில் இருந்த தாகம் ஆண்டவரே எங்களை பற்றி பிடிக்கட்டும், எங்களை பற்றி பிடிக்கட்டும் அப்பா.